கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளுக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. நாம் கண்களை மூடி இயேசுட்டு நம்ம ஜெபமனோமா. ஏசப்பட்ட பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களோடு கூட பேசும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமை. வேதத்தை திறந்து ஆமை சங்கீத புஸ்தகம் ஆமை 5ஆம் சங்கீதத்தில் 12ஆம் வசனத்தோடு வாசிப்போம். சங்கீதம் 5:12. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சங்கீதம் 5:12 எழுதப்பட்டிருக்கிறது. யார் ஆசீர்வதிக்கிறாங்களா? ஆண்டவர் நீதிமானை தேவன் ஆசீர்வதிக்கிறார். மற்ற யாரும் செய்ய மாட்டாங்களா? அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளைகளையும் கூட என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் விரும்புகிறார். ஆமை, உங்கள் தருத்திர நிலைமையை மாற்றிப்போட, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாம் இயல்மையை மாற்றிப்போட, ஆமை, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நீங்கள் படுகிற நெருக்கத்திலிருந்து தேவன் விசாலத்தை கொடுக்கும்படி தேவன் விரும்புகிறார். இந்த நீதிமான் யாருங்க? அவங்க வேற யாருங்க இல்லைங்க. இந்த நீதிமான் யாருன்னா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவன். 2000 வருடங்களுக்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா 40 அதிகமான நாட்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து காமித்தாங்க. ஆனால் அந்த இடத்துல போட்டிருக்கிறது அவங்க தான் யாருங்க? நீதிமான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுதான் கழுவப்பட்டவங்க, இயேசுக்காக வாழ்கிறவங்க, இயேசுக்காக பயபக்தியாக இருக்கிறவங்க, தினந்தோறும் வேதாகமத்தை வாசிக்கிறவங்க, தினந்தோறும் பைபிளை படிக்கிறவங்க, சாட்சியாய் வாழ்கிறவங்க, தேவனுக்கு முடிந்த அளவுக்கு எப்படியாவது நம்ம தேவனுக்கு ஏதாவது ஒரு கருத்து நம்ம என்ன பண்ணணும், உதவணும், எப்படியாவது நம்ம என்ன பண்ணணும், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யணும், எப்படியாவது ஊழியத்தை நானும் என்னுடைய நம்ம குடும்பமும் என் பிள்ளைகளும் எப்படியாவது ஊழியத்தை என்ன பண்ணுவாங்க செய்யணும் என்று துடிப்போடு இருக்கிறவர்கள் அவருக்கு தாங்க நீதிமான், குறை சொல்லாதவங்க. இந்த நீதிமான் பார்த்தீங்கன்னா அவனை தேவன் அப்படின்னாராம் ஆசீர்வதித்து அப்படி விட்டு விடுகிறவல்ல, அதை சூழ்ந்து கொள்கிறார். காருண்யம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காருண்யம் என்னும் கேடகத்தினாலே அவன் என்ன பண்ணுறான்? சூழ்ந்து கொள்கிறார். உங்களை பிரச்சனை சூழ்ந்து இருக்கா, பயப்படாதீங்க. உங்களை போராட்டம் சூழ்ந்து இருக்கா, பயப்படாதீங்க. அந்த சூழ்நிலையை பார்க்கலும் ஆமாம், போராட்டத்தை பார்க்கலும் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை இந்த நாளிலே உங்களை சூழ்ந்திருப்பதை மறந்துடாதீங்க. ஆமை, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி இந்த நாளிலும் கூட உங்களை பலப்படுத்த ஆண்டவர் அவருடைய காருண்யம் பெரிது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய தயவு பெரியது. அவர் என்ன பண்ணாராம்? கேடகத்தினாலே அவனை என்ன பண்ணாரு? காருண்யம் என்னும் கேடகத்தினாலே ஆண்டவர் அவனை சூழ்ந்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை 5:12 முதலாவது நம்மளை கர்த்தர் நீதிமானை ஆஸ்வதிக்கிறார். 2வது என்ன பண்ணார்? காருண்யத்தை கொடுக்குறாரு, கேடகமாக இருக்கிறாரு. அவன் என்ன பண்ணுறாரு? சூழ்ந்து கொடுக்குறாரு. உங்களுக்கு கேடகம்னா உங்களுக்கு பாதுகாப்பு. உங்களுக்கு உள்ள பாதுகாப்பு இல்லாமல் இருக்கா? அவன் சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கா? உங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கா? உங்கள் ஊழியத்துக்கு பாதுகாப்பு. இயேசு கிறிஸ்துவா உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். கர்த்தர் வீட்டை கட்டுகிற பிரயாசம் விருதா. ஆண்டவர் தான் இந்த காலை வேளையிலே இந்த புதிய நாளிலும் கூட ஆமே உங்களை காக்கும்படி தம்முடைய தூதனை உங்களுக்காக கட்டளையிடுகிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீங்க. என்ன சொல்ற? கேடகமாக இருந்து நம்மளை சூழ்ந்திருக்கிற தேவன் நம்மளை என்ன பண்ணுறான்? வசனம் சொல்லுது, யோபுவை நீ விசா சொல்கிறான், நீ யோபுவை சுற்றிலும் வேலியடைத்து வைத்திருக்கிறீங்க. இந்த நாளிலே கூட ஆண்டவர் உங்கள் ஊழியத்தை வேலியடைத்திருக்கிறார், உங்கள் பிள்ளைகளை வேலியடைத்திருக்கிறார், உங்கள் குடும்பத்தை வேலியடைக்கிறார், உங்கள் மனைவியை வேலியடைக்கிறார், ஆமே உங்கள் கணவனை வேலியடைத்து வைத்திருக்கிறார், உங்கள் ஊழியத்தை வேலியடைத்து வச்சிருக்கிறார். பிள்ளைகளே, ஆமே சோத்ரா. இந்த தேவன் என்றென்றைக்கும் சதாக்கள் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மளை நடத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதனால் சோத்ரா, நமக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு நினைக்காதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. எனக்கு பாதுகாப்பு நினைக்காதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு பாதுகாக்க கொடுக்க இயேசு இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. குடும்பம் உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு பாதுகாப்பு. ஸ்தோத்திரம். அது மாத்திரம் உங்களுக்கு சூழ்ந்து இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த பிரச்சனை எல்லாம் சீக்கிரமாக போயிடும். உங்களை ஆண்டவராக இயேசு அவருடைய கிருபையினாலே ஆமை உங்களை சூழ பாளையம் இறங்கி இருக்கிறார், உங்களை சூழ்ந்து இருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. தேவ பிள்ளைகளே, வசனத்தை படிங்க, ஆண்டவருக்காக வாழுங்க. நிச்சயமாக உங்களை கர்த்தர் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.
கண்களை ஜெபணுமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை நீதிமானை ஆசீர்வதித்து ஆண்டவரை காருண்யம் எனும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்கிறப்பா. ஆண்டவரே, இந்த பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிலுமே ஆண்டவரே உங்களுடைய ஆசீர்வாதம் வந்து இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, நீ அவர்களுக்கு கேடகமாக இருப்பீராக. ஆண்டவரே, உடைய காருண்யம் பெரிதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையால் இவளை சூழ்ந்து கொள்வீராக. கிருபையினாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். சிறப்பு நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நோவாவுக்கு அந்த கிருபை கிடைத்தது போல இந்த நாளிலும் பிள்ளைகளுக்கு கிருபை உண்டாவதாக. ஆமே ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காருண்யம் என்னும் கேடயத்தால் காத்து கொள்கின்றீ கர்த்தாவே, நீதிமானை ஆசீர்வதிக்கின்றீ. எதிர்கால பயம் இல்லையே, வேறு எனக்குள் இருப்பதா? எதிர்கால பயம் இல்லையே, வேறு எனக்குள் இருப்பதா?